தீர்மானிக்கப்பட்ட பிரகடனங்கள், அந்த கூட்டத்தினுடைய பிரகடனங்கள் எங்களுக்கு காட்டப்படுது. அப்ப இதெல்லாம் தெரியாத நபர்களுக்கு இடையில கூட்டப்பட்ட அந்த கூட்டங்களை பற்றி பைபிள் எங்களுக்கு, இது காலத்துக்கு முன்னுக்கு நடந்தது, காலத்துக்குள்ளே நடந்தது பைபிள் எங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த கூட்டங்களில ஒன்றுதான் பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்த அந்த உடன்படிக்கையின் கூட்டம். அது ஒரு கவர்னன்டல் அரேஞ்ச்மெண்ட், கவர்னன்டல், அது நாம் சொல்ல ஒரு உடன்படிக்கை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த உடன்படிக்கை கூட்டம் எங்களுக்கு பிதாக்கள் நல்லா விளங்கி இருக்கிறது. அதனால்தான் 6ஆம் அதிகாரத்துல ஆதாமோட செய்த உடன்படிக்கையிலேயே 3வது பெராவில ஆன்சர் 7வது பெராவிலேயே, 7வது அதிகாரத்திலேயே 3வது பேராகிராஃப்ல நடுவில் நடுப்பகுதியை பாருங்க. அதாவது அத்துடன் அந்த 6வது அந்த ஃபுட் நோட்டோட தொடங்குது. அத்துடன் இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ரட்சிப்பு பற்றி பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில் ஏற்பட்ட நித்திய உடன்படிக்கை நடவடிக்கையை ஆதாரமாக கொண்டது. விளங்குதோ? அந்த கிருபையின் உடன்படிக்கைகளினுடைய அத்திவாரம் ஆதாரம் என்ன? பிதாக்கும் குமாரனுக்கும் நித்தியத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ரட்சிப்பின் உடன்படிக்கையை ஆதாரமாக கொண்டது. அதுக்கு நாம சொல்றோம் கவர்னன்ட் ஆஃப் ரிடெம்ப்ஷன், மீட்பின் உடன்படிக்கை. விளங்குதோ? அப்ப அங்கவே அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சினா கிருபையின் உடன்படிக்கைகள் எல்லாத்துக்கும் அடித்தளம் பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில ஏற்பட்ட நித்திய உடன்படிக்கை என்று. அப்ப அந்த நித்திய உடன்படிக்கைக்கு தான் அவர் 7வது வசனம் ஆதாரம் கொடுத்திருக்கணும். ஃபுட்நோட் 2:1-9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல். அப்ப இது கிரியையின் உடன்படிக்கை அல்ல, மாறாக தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல், அதாவது நேரங்களுக்கு முன்னுக்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைச்சார். அப்ப எங்களுடைய அழைப்பு நித்திய அழைப்பு. எங்களுடைய பரிசுத்தமாகுதல் அது நித்தியத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் அல்லது வாக்குத்தத்தம். அதனால தீத்து 1:3 பொய்யுரையாத கடவுள் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்ப இது யாருக்கும் இடையில இந்த வாக்குத்தத்தம், யாருக்கும் இடையில இந்த உடன்படிக்கை நடந்தது? அத பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்த உடன்படிக்கை என்றோம். அந்த உடன்படிக்கை தான் எல்லா கிருபையின் உடன்படிக்கைக்கும் அத்திவார். அயல 3 உடன்படிக்கைகள் கலைச்சிட்டோம். ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கைகள், அடுத்தது மீட்பின் உடன்படிக்கை. இந்த 3 உடன்படிக்கையிலையும் காலத்தால முந்தினது நித்தியத்தில் நடந்தது மீட்பின் உடன்படிக்கை. அந்த மீட்பின் உடன்படிக்கையிலிருந்து காலத்துக்குள்ள வந்த உடன்படிக்கைகள் கிருபையின் உடன்படிக்கைகள் அல்ல. ஏண்டா கிறிஸ்து குமாரனுக்கும் பிதாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகள்ல அது குமாரன் சில கிரியைகளை நிறைவேற்றினாத்தான் அதுல அவர் அதை நிறைவேற்றுறது மூடாக அவருடைய அந்த படைக்கப்பட போற மக்கள்ல ஒரு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த ஆடுகளை அவருக்கு கொள்ள பொருளா கொடுப்பேன் அந்த உடன்படிக்கை. ஆதாம் போட செய்கிற உடன்படிக்கை கிறிஸ்துவ அந்த குமாரோட செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை அடித்தளமே இல்லை. ஏண்டா ஆதாமும் கடவுளுடைய மகன், கிறிஸ்துவும் அல்லது குமாரனும் கடவுளுடைய மகன். அப்ப 2 அந்த மகன் மேரோட ஒன்று கடவுளே மகனாயிருக்கிற அந்த நபரோட செய்து கொண்டதும், அடுத்தது மன்னாரால் செய்யப்பட்ட மகனோட செய்த உடன்படிக்கை ரெண்டுமே கிரியையில நின்று கொண்டு இருக்குது. அந்த 2 பேர்த்ததும் கிரியையால் நின்று கொண்டு உடன்படிக்கை. அதுல முந்தினாதான் தோத்த, பிந்தினாதான் நித்தியத்திலேயே வந்த. அதனால அந்த நித்திய உடன்படிக்கையில இருந்து நித்திய படைக்கப்பட போற எல்லா
மனுக்குலத்தில் இருக்கிற அந்த மக்கள்ல இருந்து தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு குரூப், ஒரு குழு, ஒரு ஆடுகளை அவருக்கண்டு வாக்குறுதியாக அவர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். அப்ப இதைத்தான் நாங்கள் இந்த மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவில படிக்க தொடங்கும். அப்ப 8வது அந்த அத்தியாயம் மத்தியஸ்தரான கிறிஸ்துவ நீங்கள் பேசிக்கா மீட்பின் உடன்படிக்கை என்ற தலையங்கத்தை நாம பயன்படுத்தலாம். கவனன்ட் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பின் உடன்படிக்கை. 11 வாசிக்கிறோம், கவனிச்சுக்கொள்ளணும். தனது அனாதி நோக்கத்துக்குள், அதாவது நித்தியமான காலத்துக்கு முன்னிக்கின்றே இருந்த நோக்கத்துக்குள் தனது ஒரே போரான குமாரன் கர்த்தர் இயேசுவை தம் இருவருக்கும் இடையே செய்த உடன்படிக்கையின் படி, அந்த உடன்படிக்கைக்கு 2 பாட்டி ஒரு உடன்படிக்கையாக இருக்கணும்னு சொன்னாமல் அந்த 2 பாட்டி, ஒன்று கடவுள், அதாவது பிதா, கடவுளாகிய பிதா, குமாரனாகிய கடவுளாகிய குமார். அப்ப கடவுளாகிய பிதா, கடவுளாகிய குமாரன் 2 பேருக்கும் இடையில செய்த உடன்படிக்கையின் படி, எப்ப அனாதி நித்தியத்தில் என்ன அந்த உடன்படிக்கை? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு குமாரனை நான் நியமிக்க விரும்புறேன். குமாரன் அதுக்கு உடன்படிக்கை கோமா ஓம் நானுமோ அயால அப்ப நானும் ப்ரொபோஸ் பண்ண நியமிப்போம். பரிசுத்தாவியானவரும் அப்ப அங்க பார்த்து கொண்டு சரி. அயால இப்ப உடன்படிக்கை யாருக்கும் இடையில நடக்குது? பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில. அதுல பிதா சொல்ற படைக்கப்பட போற மனுஷர்கள் நான் எந்த நித்தியமான ரட்சிப்புக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை உமக்கண்டு தருவன். ஆனா நீ அந்த மக்களினுடைய அந்த மக்கள் செய்து நிறைவேற்ற வேண்டியிருக்கிற எல்லா என்ற நீதியான கிரியைகளையும் நீர் நிறைவேற்றும். அதுக்கும் உடன்படிக்கை நிபந்தனை கிளியர். அதனால அவர் நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்பட்டாராய் அவர் வெளிப்பட்டார். அதனால அந்த கிரியைகள் நம்ம கிரியைகள் அல்ல, அது குமார் என்ற கிரியைகள். குமார் என்ற கிரியைகளால்தான் நாமல் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அது எப்ப நடந்தது? மரியாத வயிற்றுல பிறந்ததா இல்லையா? நோ நோ நோ, அது நித்தியத்திலேயே நடந்த ஒப்பந்தத்தால வந்தது. அதனாலதான் ஆபேல்ல இருந்து எல்லாருமே மனுஷர் ரட்சிக்கப்படுகிறதுக்கான காரணம் குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையில நித்தியத்திலிடம் பெற்ற அந்த மீட்பின் உடன்படிக்கை. அப்பவே கெத்தம் சிந்தப்பட்டாச்சு ஆட்டுக்குட்டி. அதனால ஆபேல் தப்பினார். ஆபேல் விசுவாசிக்கிறதுக்கு அந்த ஆட்டு பெரிய மேய்ப்பரான அவர் தந்த நித்திய சத்தத்தை கொடுத்திருந்தார். அதனால ஆபேல் தானும் மெனந்திருப்ப வேண்டும் என்றதை விளங்கி இருந்தார். அவர் ஆபேல் முதல் கடைசியாக ரட்சிக்கப்பட போற இன்னும் பிறக்காம இருக்கிற அந்த கடைசி அந்த மனுஷன் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அல்லது குமாரனுக்கும் பிதாவுக்கும் இடையில நடந்த அந்த நித்திய உடன்படிக்கை, மீட்பின் உடன்படிக்கையான் காரணம். ஆகையால தேவனுக்கு மனுஷனுக்கு யாரு மத்தியஸ்தர்? அந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே. ஆகையால வேற எவனும் வேற என்ன மனுஷன் தான் இந்த உலகத்தில் அவன் தேவன் கிரீடம். அவனுக்கு மனுஷனுக்கு மேல வேற ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் அவன் பாதங்களுக்கு கீழே, கடலா வானமா அல்லது நிலமா, எல்லாம் அது மனுஷனுக்கு கீழே நாங்கள் அடக்கினார். அதுல இருக்கிற எல்லா படைப்பும் அவன் கட்டுப்பாட்டுல. அதனால சூரியனை நிப்பாட்டுறதும் சந்திரனை நிப்பாட்டுறதும் அதை விளங்கிக் கொள்றதும் ஆதாமுக்கு உள்ளே அடக்கப்பட்டிருந்தது. மனுஷன் தான் எல்லாத்தினுடைய ஆட்சியாளர். ஏன்னா கடவுள் என்ற பெரிய ஆட்சியாளனுடைய வைஸ் சார்ஜன் என்று நாம சொல்றோம், அதாவது ஆளுநர் அவர். அதனால மகனுக்கு அவர் எல்லாத்தையும் தேர வாத்து கொடுத்தாரு, அப்படியே தூக்கி கொடுத்தாரு, ஆளட்டும் எல்லாத்தையும். வானம் பூமி சமுத்திரத்தில் இருக்கிற சகலம் அவற்ற சிங்காசனமும் அவருடைய அந்த அவையும் தவிர மிச்சம் எல்லாம் மனுஷன். ஏன் பரிசுத்த தூதர்கள் கூட மனுஷனுக்கு சேவகம் செய்யறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பணிவிட செய்கிற ஆவிகள் அவர்கள். அதுல நாம தேவதூதருக்கு பணிவிட செய்கிறது இல்ல, தேவதூதர் நமக்கு வேலைக்காரரா ஆண்டவர் படைச்சிருந்தார். அதுல படைக்கப்பட்டிருக்கிறது பார்வோன் ஜோசேப்புக்கு சொன்ன மாதிரி அந்த ஆட்சியில கதிரையில மட்டும்தான் நான், வேற மிச்சம் எல்லாம் உனக்கு கிடதான். இந்த ஈத்துல ஒரு நாய் கூட வாய ஆட்டையிலாது உண்ணமுங்க. அப்படிதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சு போட்டு சிங்காசனத்திலையும் ஆட்சியில மட்டும் நான் என்ன, அதுல வித்தியாசமே தவிர மிச்சம் எல்லாம் உனக்கு கீழாண்ட. நீ ஆள் ஏண்டா, எந்த கொப்பி நீ, அது முழுக்க எப்படின்னு உனக்கு தெரியும். நான் நித்தியமானவர், மிச்ச ஒன்று நித்தியம் இல்லை. அந்த நித்தியம் இல்லாத எல்லாத்துக்குள்ளையும் உச்சக்கட்ட படைப்பு நீதான். எனக்கு எந்த புல் கொப்பி உன்னிலான இருக்குது. அதனால நீ ஆளோடும் எல்லாம் என்ன ஆண்டவர் வச்சிருந்தார். இது அவற்ற குமாரனாகிய கிறிஸ்துவிலையும் அல்லது அவருடைய அந்த ஆண்டவராகிய இயேசுவிலையும் அந்த குமாரனிலையும் தான் உண்மை. அதனால அவர் சொல்றார், என்ன கேளும் எல்லாத்தையும் சுதந்திரமாமா கொடுப்பேன் ஆள்றதுக்கு. நான் உண்மையை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அதன் பிறகு தாவீதுனுடைய சங்கீதத்துல படிக்கல, தாவீது மனுஷன் எவ்வளவு அந்த மாதிரி படைச்சவர் கொண்டவர் என்று எல்லாம் கதைச்சு கொண்டு வரீங்களா. பிறகு பவுல் அப்போஸ்தலன் அதை எடுத்து அத கிறிஸ்துவாகிய பிந்தின ஆதாமுக்கு அப்படியே பொறுத்துட என்ன ஒன்றும் இப்படியெல்லாம் சொல்லி மாறா பாவத்தால எல்லாம் அடங்க காணணுமே. ஆனா அடங்க வேணும் என்றல்ல படைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது யாருக்கு இல்ல, அது பிந்தினாதாமிய கிறிஸ்துவில தான் அது எல்லாம் அடங்கி இருக்குது. அதனால சகலனும், ஆனா அவருக்கு அது இப்பே அடங்கினது உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு எல்லாம் அடங்கி போச்சு. அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவர் எல்லாத்தையும் படைச்ச. ஏண்டா அந்த உடன்படிக்கை அதுதான் நித்திய உடன்படிக்கை. அதுல தெரிஞ்சு கொள்ளப்படுத்தவனோ தெரிஞ்சு கொள்ளப்படையிலையோ எல்லாரும் உம்மோட ஆட்சிக்கெல்லாம் இருக்கணும். அதுல தெரிஞ்சு கொள்ளப்பட்டார்கள் நித்தியமா உம்மோட இருக்கட்டும், தெரிஞ்சு கொள்ளப்படாத ஆட்களை நீர் நித்தியமா நரகத்துல அதனுடைய நோக்கத்துல நீர் உம்முடைய நீதியாளலாம், பிரச்சனை இல்லை. சகலதும் உம்மக்கொண்டும் உமக்கட்டும் உமக்காக படைக்கப்பட்டிருக்கு. நரகம் கூட கிறிஸ்துவுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அந்த நித்திய நீதியை வெளிப்படுத்துறதுக்காக. நீர் என்ற குமார் உமக்காகத்தான். அப்ப நித்தியத்துல நடந்த அந்த நடவடிக்கையினுடைய ஒரு கொப்பிதான் காலத்துக்குள்ள 6ஆம் நாள் 2வது பாட்டா அது ஆதாமில காட்டப்பட்டு ஆதாமாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஆதாம் அவன் கடவுளினுடைய வாள். ஆதாம் அவன் கடவுளோட அவனுடைய சந்ததி தொடர்பு கொள்றதுக்கான ஆசாரியன். ஆதாம் சகலவற்றினுடைய அரசன். அதுல அந்த தீர்க்கதரிசி ஆசாரியன் அரசன் அது முந்தின ஆதாமுக்களையும் ஆண்டர் வச்சிருந்தார். எல்லாம் பிந்தின ஆதாமிலையும் அதான் இருக்குது, நித்திய குமாரனிலையும் அதான் இருக்குது. அதுல பரலோகத்துல அல்லது நான் சொல்ற பரலோகமே படைக்கப்பட்டதுதான். பரலோகத்துக்கு முந்தி இருந்த அந்த காலத்துக்கு முந்தி இருந்த அந்த அந்த ஒழுங்கு காலத்துக்குள்ள அது காட்டப்பட்டு இருக்குது ஆதாம், மண்ணான ஆதாமில. ஆனா வானத்துக்குரிய மேனியுடைய ஆதாமில அது கனகச்சிதமா முழுக்க அது எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இதை நாம இந்த அதிகாரத்தில் விளங்குறோம். அதனால போப் ஒரு நாளும் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராக இருக்க இயலாது. ஒரு பாஸ்டர் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராக இருக்கவே இயலாது. கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளைத்தான் கடவுள் பிதா தீர்மானிச்சிருக்கிறார், அதுதான் மகன் மட்டும்தான். வேற எவனும் மனுஷருக்கு எனக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்க இயலாது. வேற எவரும் தீர்க்கதரிசி ஆசாரியன் அரசனா எனக்கும் மனுஷருக்கும் இடையில இருக்க இயலாது. அப்படி யாராவது வரணுமோ அது தீர்மானிக்கிற பொறுப்பு குமாரனுக்குரியது. அதனால்தான் கிறிஸ்துவானவர் அவர் வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். யாரு ஆசாரியரா இருக்கணும், யாரு தீர்க்கதரிசியா இருக்கணும், யாரு அரசனா இருக்கணும் என்றது அவர் தந்த விருப்பப்படி அதை செய்யலாம். அது எந்த ஒப்பந்தத்துக்குள்ள முடிவு பண்ணப்பட்டிருக்குது? மீட்பின் ஒப்பந்தத்துக்குள்ள முடிவு பண்ணப்பட்டிருக்குது. இவர் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் சபையின் தலையாயும் இரட்சகராம், அதாவது ஆடுகளினுடைய
தலையாயும் பெரிய மேய்ப்பனாயும் இரட்சகராகவும் அனைத்துக்கும் சுதந்திரவாளியாகும். அப்ப இதுல சபையை விட மிச்சமாயிருக்கிற அந்த வேற வேற டிபார்ட்மெண்ட்கள் இருக்குன்னு நாம சொன்னாமல் சபைக்கு ஆடு இல்ல, மாடு இல்ல, கோழி இல்ல. அப்ப அதுகளெல்லாம் எங்க இருக்குது? மிச்ச 5 நாள் படைப்புக்குள்ள இருக்கிறதுகள், 6ஆம் நாள் படைப்பினுடைய முதல் அந்த காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், இதுகளெல்லாம் சகலமும். அப்ப சபைக்கு வெளியில இருக்கிற மிச்ச படைப்புகளினுடைய சுதந்திரவாளியாகவும் உலகத்துக்கே அவர் நீதிபதியாகவும் அவரை வச்ச எதுக்குள்ள எந்த உடன்படிக்கையும் அந்த மீட்பின் உடன்படிக்கைகள். தேவன் நித்தியத்திலிருந்து ஒரு ஜனத்தை அவருடைய வித்தாக, தெய்வ சந்ததியா, தெய்வ ஜனமாக அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக, அதாவது தன் குமாரன் மூலமாக அவருக்காக குறித்த காலத்தில் அவர்களை மீட்க, அழைக்க, நீதிமன்றாக்க, பரிசுத்தப்படுத்திய, மகிமைப்படுத்த அந்த உடன்படிக்கையை செய்து முடிச்சிருக்கிறார். ஆல்ரைட். இது நாம விளங்கிக் கொள்ள வேணும். பிதாக்கும் குமாரனுக்கும் நடந்த உடன்படிக்கை தான் காலத்துக்கு முதல் நடந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு பேர் மீட்பின் உடன்படிக்கை. காலத்துக்குள்ள நடந்த உடன்படிக்கையை ரெண்டா நாமல் பிரிக்கிறோம். ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, அடுத்தது கிருபை உடன்படிக்கைகள். கிருபையின் உடன்படிக்கைகளுக்குள்ள தான் நோவாவில இருந்து நாசரேத்தூர் இயேசு வரைக்கும் செய்து கொண்ட உடன்படிக்கைகள். நாசரேத்தூர் இயேசுவோட செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை அது எல்லா இனங்களுக்குமான உடன்படிக்கை. அது அல்லது அது நாம சொல்லலாம் லேவி கோத்திரத்தனாகிய மோசே மத்தியஸ்தரா வச்சு செய்த உடன்படிக்கை அது எபிரேய இனத்துக்கான உடன்படிக்கை. எபிரேய இனத்துக்கான உடன்படிக்கை தான் நாங்கள் பழைய உடன்படிக்கை என்றோம். எல்லா இனத்துக்குமான செய்த உடன்படிக்கை தான் நாங்கள் நாம ஜூதா கோத்திரத்து சிங்கமான மத்தியாவின் குமாரனாகிய ஜோசேப்பின் குமாரன் இயேசு என்ற நாசரேத்து இயேசுவோட செய்த மத்தியஸ்த உடன்படிக்கையை கதைக்கிறோம். அது எல்லா இனத்துக்குமான சகல ஜாதிகளுக்குமான உடன்படிக்கை. கிருபையின் உடன்படிக்கையும் மீட்பின் உடன்படிக்கையும் ஒன்றல்ல. கிருபையின் உடன்படிக்கையும் மீட்பின் உடன்படிக்கையும் ஒன்றல்ல. மீட்பின் உடன்படிக்கை பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்தது. கிருபையின் உடன்படிக்கை குறிப்பிட்ட ஆட்களோட அவர்கள் மத்தியஸ்தம் செய்ய நடந்த உடன்படிக்கை. பிதாக்கும் குமாரனுக்கும் நடந்த உடன்படிக்கை அது ஒரு விதத்தில் கிருபையின் உடன்படிக்கை, கிரியையின் உடன்படிக்கை. ஆனா கிருபையின் உடன்படிக்கை என்றது ஒரு நாளும் கிரியையின் உடன்படிக்கை அல்ல. ஏன் அது கிருபையின் உடன்படிக்கை? நிபந்தனையே அங்க வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டாச்சு. நிபந்தனையே வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையின் உடன்படிக்கைகள். மீட்பின் உடன்படிக்கை நித்தியத்தில் செய்யப்பட்டது. அந்த மீட்பின் உடன்படிக்கையில மத்தியஸ்தர் ஒருவர் மட்டும்தான். அது ஆண்டவராகிய அல்லது ஆண்டவராகிய இயேசு, குமாரன் இயேசு. அதான் the covenant of redemption. அதுக்கு வேற வேற சில எங்களுடைய பிதாக்கள் சொல்லுறினம் அத covenant of eternity, நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லுறினம். நித்திய உடன்படிக்கை அல்லது அது அவர்கள் நித்திய ஆலோசனை என்றும் அவர்கள் சொல்றேன். அது கவுன்சில், இட்ஸ் இட்டர்னல் கவுன்சில். நித்திய ஆலோசனை, திரியேக நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட நித்திய ஆலோசனை. இதை நாம அடித்தளமாக கொண்டு இப்ப அந்த நித்திய காலத்துக்கு முன்னுக்கு நிறைவேற்றப்பட்ட மீட்பின் உடன்படிக்கை காலத்துக்குள்ள அது செய்து காட்டப்பட தொடங்குது. அது வெளியில காட்டப்பட தொடங்குது. அது டிக்ளேர் பண்ணப்படுகிறது. அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படுது. காலத்துக்கு முன்னுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப காலத்துக்குள்ள எங்களுக்கு அது நடவடிக்கை செய்து காட்டப்படுது. அப்படி செய்து காட்டப்பட்ட அந்த விஷயங்களை தான் 2வது பத்தியிலிருந்து 10வது பத்தி வரைக்கும் நாம
இதுல எங்களுக்கு பிதாக்கள் எழுதியிருக்கிறேன். அந்த மீட்பின் உடன்படிக்கை எப்படி செயல் வடிவத்தில் எங்களுக்கு காணத்தக்க விதத்தில் காட்டப்பட்டு கொண்டிருக்குதுன்றதை எங்களுக்கு 8வது பத்தியில இருந்து 10வது பத்தி வரைக்கும் ஒரு காட்டணும். அதுல அதுக்குள்ள எங்களுக்கு அந்த கடவுளான குமாரன் அவர் கடவுளாயும் இருக்கிற அதே வேளையில அவர் மனுஷனாயும் வர வேணும். மனுஷனாக அவர் வர வேணும். ஆனா ஆதாம் என்கிற அந்த மண்ணான மனுஷனுடைய பாவம் சுபாவம் வர இயலாது. அப்படி என்றால் பரிசுத்தாவியாகிய திருத்துவத்தின் அடுத்த நபர் அந்த பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் எப்படி அதுல கிரியை செய்யணும் என்றதை அவர்களோட அதுக்கான நடவடிக்கைகளுக்கு தந்த சம்மதம் தெரிவிச்சிருக்கார். அப்ப தான் நிழலிடுவன், தான் அந்த மனுஷனான அந்த கிறிஸ்துவ எப்படி தான் நிறைச்சு இருப்பன், அப்படி நிறைக்கிறதோடாக பாவம் எப்படி அவர்ல வராம தான் அத கடவுளும் மனுஷனும் ஆனா பாவம் இல்லாத மனுஷனும் அப்படி அதை கொண்டு வர செய்வன், எப்படி தான் அந்த மனுஷனை அவர் மரிக்க வச்சும் தான் அப்படி உயிரோடு எழுப்புவன் என்றதெல்லாம் அந்த விஷயங்களை தான் நமக்கு இந்த 2வது பத்திலிருந்து 10வது பத்தி வரைக்கும் பரிசுத்த கடவுள் தன் வார்த்தையில காட்டி இருக்கிறது உங்களோட பிதாக்கள் எழுதியிருக்கிறேன். அதனால இது பெரிய ஒரு ரகசியம். அந்த ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. புரியக்கூடிய அளவு அது விளங்கினா சரி. அதுக்கு மிஞ்சி புரியாட்டி எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நாம கூட யோசிச்சு தப்பு தப்பாக கதைச்சிடக்கூடாது. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யோசிச்சிடக்கூடாது. கனவேர் அப்படி யோசிச்சுதான் நாம போன முறை பார்த்த மாதிரி அந்த தாங்களே மனச்சாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம் என்று பிரிச்ச மாதிரி நாம நம்மளை இஷ்டப்படி யோசிச்சு பிரிச்சிடக்கூடாது விஷயங்களை. ஏன்னா அது எழுதப்பட்டது இல்லை, எழுதப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை தான். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி ஒன்று நாம யோசிச்சிடக்கூடாது. அதனால அவர் தேவகுமாரன் நித்திய கடவுள், ஆனா அவர் மனு உருவான. ஆகையால மனுஷனுக்கு இருக்கக்கூடிய களைப்பு, நித்திர, பசி, தாகம், கவலை, உணர்ச்சிகள் அவருக்கு இருக்குது. ஆனாலும் அவர் 100% கடவுள், 100% மனுஷன். அவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைய வேண்டி இருக்குது. ஏன்னா அவர் மனுஷன், அவர் பிந்தினாதா. அதனால பரிசுத்த ஆவியானவரால அளவுக்கு அதிகமாக நிரப்பப்பட்டார். ஆனால் கடவுள் கடவுளாக இருக்கிறதுக்கு பிறகு எழுதப்பட்டது இவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி நீ யோசிக்க தேவையில்லை. தேவையில்லாம குழப்பி எல்லாம் ஏதோ உங்களுக்கு கடவுளையே டிஃபைன் பண்ண புரிஞ்சு கொள்ள தெரியுமென்ற மாதிரி இங்க எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிடக்கூடாது. ஒரு சொல்லி இருக்கிறது அப்படியே எல்லாம் அதை விட்டு போட்டு கடைசியில குமாரன் கடவுள் இல்ல, ஜெகோவா விட்னஸ். ஏன்னா கடவுள் நித்திய கடவுள் மனுஷன் அவர் அவர் மனுஷனா மண் வந்தா அவர் கடவுள் இல்லாமல் இருந்திருக்கணும். ஐயோ அவர் படைக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யோசிச்சது. எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன, நாமல் மண்ணான மனுஷர், எங்களுக்கு பௌத்தரையும் ஒரு அளவுக்குத்தான் மிச்சம். கடவுள் எழுதுனதுக்கு மிஞ்சி அவரை நாமல் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா மனுஷன் பெருமை அதுக்கு மிஞ்சி யோசிச்சு கடவுளையே கடவுள் இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. பிதாக்கு பேர் ஜாவே என்று சொல்லி, குமாரனுக்கு பேர் இயேசு என்று சொல்லி, அப்படி என்றா பரிசுத்தாவி என்று ஒன்று இல்லை. அது வெறும் காத்து மூச்சுத்தான். அது ஒரு ஒரு சடப்பொருளே தவிர ஒரு நபர் இல்லை என்று ஆக்கி விட்டாங்க. அப்படின்னா அவருக்கு என்ன பேர் வேற? பிதாக்கு பேர் ஜாவி என்று நீ என்ன முடிவு பண்ணி? கடவுள் பிதா சொன்ன, நான் பிதாவாகி எனக்குத்தான் பேர் ஜாவி என்று. கடவுளுக்கு பேர் தான் ஜாவி. கடவுளுக்கு பேர் தான் இயேசு. அதனால நாமளா யோசிக்கிறது
குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்படி என்ன பிதாதான் ஜெகோவா இருந்திருக்க வேணும். ஆனா அந்த இயேசுதான் ஜெகோவான்னு பைபிள் சொல்லுது. குமாரனையே ஜெகோவான்னு தான் பைபிள் அழைக்குது. நித்திய பிதாதான் குமாரன் என்று பைபிள் சொல்லுது. நித்திய பிதா கொடுக்கப்பட்ட அந்த குமாரன் நித்திய பிதா என்று சொல்லுது பைபிள். அப்படி என்று சொன்னா நாம பிதாண்டா ஜாவே ஜெகோவா குமாரன்டா இயேசு நாமெல்லாம் பிரிச்சு விட்டோம். பைபிள் அப்படி கதைக்க இல்லை. பைபிள் கடவுள் என்றா அவர் மீட்கிறவர். இந்த மீட்கிறவர் மீட்கிறவர் இயேசு என்ற அர்த்தம் மீட்கிறவர், மீட்பர். மீட்பர் என்றா கடவுள். கடவுள் மனுஷனை மீட்கலாம். அதை விட்டு போட்டு குமாரனுக்கு பேர் இயேசு, பிதாக்கு பேர் ஜெகோவா, அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் இல்ல, அப்ப அது கடவுள் இல்ல. இதான் இவட முடிவு. அப்படி பைபிளுக்கு மிஞ்சி எழுதப்பட்டது மிஞ்சி யோசிச்சோம். இதெல்லாம் பெருமை பெருமை தங்களை விட கூட யோசிக்கிறது. அதனால ஜெகோவா விட்னஸ், செவன்டி அட்வென்டிஸ்ட் மாதிரி இப்படி கனவே செபலியன்ஸ் எல்லாம் வேற வேற கன குரூப். இந்த 8வது சாப்டருக்கு ஏறக்குறைய 800 வருஷமா பிரச்சனை. 8 நூற்றாண்டா பெரும் குழப்பம் வரலாற்றுல. கிறிஸ்து பிறந்ததுல இருந்து 800 நூற்றாண்டு வரைக்கும் அடிபாடுதான். சபையில குழப்பம் தான் தொடங்கும் வந்து கொண்டிருந்தது. இயேசு அந்த குமாரனை எப்படி விளங்கி கொள்ளுவது? அதுக்கு காரணம் என்னன்னா பைபிள்ல எப்படி அருளப்பட்டிருக்கோ அப்படியாக விளங்காம நாம கூட யோசிக்க வலிக்கின்றது. கூட யோசிச்சது என்ன? கூட யோசிச்சது எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யோசிச்சது. அதெல்லாம் எல்லாரும் பிழைச்சது. ஆனா எங்களுடைய பிதாக்கள் நாங்க அதுல இருக்கிறத அப்படியே விளங்கினா காணும். ஏண்டா கடவுளை நாம புரிஞ்சு கொள்ளுறதுக்கு மனுஷனுக்கு அவர் ஒரு அளவு வரையறை வச்சிருக்கிறார். கடவுளையே நம்மளால விளங்கிக் கொள்ள இயலும்டா அப்ப நாமல் கடவுளா இருக்க வேணும். கடவுள் அதை ஆதாமுக்கு கொடுக்க இல்லை. ஏன்னா கடவுள் தந்த குண இயல்புகள்ல அந்த கடத்தக்கூடிய குண இயல்புகளை மட்டும்தான் கடத்தினார். கடத்த முடியாத குண இயல்புகள் இருக்குது கடவுளுக்கு. அதாவது எங்கு இருக்கிறது, எல்லாம் தெரிஞ்சது, காலத்துக்கு முந்தி இருந்து காலத்துக்குள்ளையும் இருந்து காலத்துக்கு பிந்தியும் இருக்கத்தக்க அந்த நித்திய தன்மை, இதெல்லாம் ஆதாமுக்கு மனுஷருக்கு விளங்காது. மனுஷருக்கு